தஞ்சை மாவட்டம் ஆடுதுறை பேரூராட்சி மன்றத்தில் ஆடுதுறை பேரூராட்சி மன்ற பெருந்தலைவரும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளருமான திரு மா.க. ஸ்டாலின் அவர்கள் மீது இன்றைய தினம் மதியம் ஒரு 12:30 மணி அளவில் சமூக விரோத கும்பல் ஒன்று குண்டு வீசி தாக்குதல், அவரை கொலை செய்ய முயற்சித்தது. அதில் அதிர்ஷ்டவசமாக அவர் உயிர் தப்பிவிட்டார். இந்த சம்பவம் நடந்து 2-3 மணி நேரம் ஆகியும் இதுவரை தமிழக அரசும் காவல்துறையும் அவர்களை கைது செய்யவில்லை, எந்த நடவடிக்கையும் இல்லை. மாவட்ட கண்காணிப்பாளர் இதுவரை வரவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர், மாநில நிர்வாகக்குழு உறுப்பினர், அதோடு மட்டுமல்லாமல் ஒரு அரசு அலுவலகத்தில் ஆடுதுறை பேராட்சி மன்றத்திலே இந்த திராவிட மாடல் அரசு சட்ட ஒழுங்கு சீர்கேடானது இதே ஒரு எடுத்துக்காட்டாக இன்றைய தினம் நடந்திருக்கிறது. அரசு அலுவலகத்தில் ஒரு பேராட்சி மன்ற தலைவருக்கு வெடிகுண்டு வீச்சு நடந்துபட்டு என்று சொன்னால் சாதாரண மனிதர்கள் இந்த பகுதியில எப்படி நடமாட முடியும்? இதற்கெல்லாம் சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு விட்டது. இதுக்கெல்லாம் பொறுப்பேற்று தமிழக அரசு உடனடியாக அந்த கொலைவெறி தாக்குதல் நடத்திய சமூக விரோத கும்பல்களை, கூலிப்படை மற்றும் அதை ஏவியவர்களை உடனடியாக கடுமையான குண்டர் தடுப்பு சட்ட காவல்களில் அவர்களின் மீது நடவடிக்கை எடுத்து உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவர்களை கைது செய்யும் வரை தஞ்சை மாவட்ட பாட்டாளி மக்கள் கட்சி வன்னியர் சங்க நிர்வாகிகள் நாங்கள் ஓய மாட்டோம். இன்றைய தினம் முதற்கட்டமாக கைது செய்யும் வரை எங்களுடைய ஆர்ப்பாட்டமானது சாலை மறியலிலே நாங்கள் ஈடுபட்டிருக்கிறோம். அவர்களை சமூக விரோதிகளை கைது செய்யும் வரை நாங்கள் இங்கிருந்து கலந்து செல்ல மாட்டோம். எந்த குண்டு என்று காவல்துறைக்கு தான் தெரியும். இச்சம்பவம் நடந்து 2 மணி நேரத்துக்கு மேல ஆகியும் ஒரு பேராட்சி மன்ற அரசு அலுவலகத்தில் நடைபெற்ற சம்பவம். இதற்கு இந்த மாவட்டத்தினுடைய கண்காணிப்பாளர் அவர்கள் வரவில்லை, அவருக்கு மேல இருக்கிற அதிகாரிகள் வரவில்லை. நாட்டு வெடிகுண்டு வீசியிருக்கிறார்கள். ஒரு 20க்கும் மேற்பட்ட சமூக விரோதிகள் பேரூராட்சி அலுவலகத்திலே புகுந்து தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இந்த மாதிரியான சம்பவங்கள் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டு அதிகப்படியாக அருவாளோடு புகுந்து 2 கட்சி நபர்களையும் அருவாளால் வெட்டியிருக்கிறார்கள். உடனடியாக அந்த சமூக விரோத கும்பல்களை கைது செய்யவில்லை என்றால் நாங்கள் போராட்டத்தை கலைந்து எழுந்திருக்க மாட்டோம். அதே போல எங்களுடைய ஆடுதுறை பேராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு அதிக கொலை மிரட்டல்கள் இந்த மாதிரி சம்பவங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு தமிழக அரசும் காவல்துறையும் உடனடியாக ஒரு துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு, போலீஸ் பாதுகாப்பு அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாகவும் வன்னியர் சங்கம் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம்.